ஏண்டா பெரியாரிஸ்ட்டுகளா, சதி திட்டத்தை ஒழிச்சதே பெண்டிங் பிரபு 1829. அவர் இருந்தாருன்னா உங்களை சுட்டே தள்ளிடுவாரா. அறிவு கெட்ட முண்டங்களா, வரலாறு நல்லா படிங்கடா. போய் 5வது 6வது சமூகவியல் புக்கிலே இருக்கும், அதை வாங்கி நல்லா படியுங்க. திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள் என்ன செஞ்சது, என்ன கிழிச்சுது? ஏண்டா சதின்னு சொல்கிறீங்களே, சதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்து? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1829 பெட்டிங் ரவால வந்து சதி ஒழிப்பு திட்டம் வங்காளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அதுக்கப்புறம் பிறகு 1889 விதவை மறுமண சட்டமும் இயற்றப்பட்டது. இது எங்கே அதிகமாக கொடூரமாக நடந்துச்சு அப்படின்னா வங்காளதேசத்துலேயும் ராஜஸ்தானில் மிக கொடூரமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1888 ராஜஸ்தானில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையால் ஒரு 18 வயது பெண் வந்து அவருடைய கணவர் இறந்த உடனே வலுக்கட்டாயமாக தீயிலிட்டதுனால வந்து இது நாடு தழுவிய பிரச்சனையாக மாறி அந்த சதி தடை சட்டம் வந்து இயற்றப்பட்டது 1988. நீங்கள் உருட்டு இருக்கு, மகா பெரிய உருட்டாக இருக்குது. என்ன அப்படி என்ன பேர்? பெரியார் வந்து சமூக சீர்திருத்தங்கள் பேசியிருக்காரு. அதுவும் போக எப்படி வெறும் காம பேச்சுக்களாக பேசியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது எப்படி வாயால் சொல்கிறது கூட அசிங்கமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. எப்படி சொல்லியிருக்கு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ஜாய் பண்ணிக்கோங்க, நீங்கள் உடல் உறவு வச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அதை வந்து அந்த பொண்ணோடைய நீங்கள் வந்து அந்த ஆம்பளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம். நாளைக்கு அது கர்ப்பமானா அந்த குழந்தை பிறந்தா தூக்கி எரிஞ்சிருங்க. ஒரு அனாதையாக அந்த குழந்தை தெரியும். அப்புறம் இந்த சமூகத்தில் அது அந்த குழந்தை என்ன பண்ணும்? மறுபடியும் ஒரு வளர்ப்பு இல்லாமல் கஞ்சா குடிக்கியா அல்லது ஒரு போர்ஜரியா ஒரு ஜெயினர் போனா அப்படின்னு வந்து ஒரு தமிழ்நாட்டை சீர்குலைய வைக்கக்கூடிய நோக்கங்களில் என்னென்ன சொல்லணுமோ அதை தான் பேசியிருக்காரு. அதை வந்து மேற்கோள் காட்டி தான் எங்கள் அண்ணன் பேசியிருக்காரு. நீ வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். அதாவது வந்து திருக்குறள் மழை வந்துட்டார், சிலப்பதிகாரம் வந்து தேவடியா கதைன்னு சொல்லிட்டாப்புல. தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு பிற மொழியாளர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் மொழி இவ்வளவு கேவலமாக இவ்வளவு அயோக்கியத்தனமாக பேசும்போது ஏன் அப்படி பேசினார் அப்படின்னா, அதிகாரம் அவங்க பக்கம் இருந்தது, ஆட்சி அவங்க பக்கம் இருந்தது, அதனால் அப்படி பேசினாங்க. இனியாவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வளர்ச்சி அடைய தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இலக்கை எதை வென்றாக இருக்க வேண்டும். வாழ்க தமிழ், வளரணும் தமிழ்.